காந்தாரா படத்துல வர பஞ்சுருளி தெய்வம் குளிகா தெய்வம் எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சு, அந்த மக்கள் எப்படி வழிபடுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நாள் சிவபெருமான் தோட்டத்துல ஒரு காட்டுப்பன்றி இறந்து கிடக்கு. அதோட குட்டி ஆதரவு இல்லாம நிக்கிறத பார்த்த பார்வதி தேவி அந்த குட்டி எடுத்து வந்து வளர்க்குறாங்க. அது வளர்ந்து பெருசா போனதுக்கு அப்புறம் சிவபெருமான் தோட்டத்தையே அதை நாசப்படுத்துது. அதனால சிவபெருமான் அந்த பன்றியை வந்து தண்டிக்க வராங்க. பார்வதி தேவை நீங்க தண்டிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளை விதிக்கிறப்ப சிவபெருமான் அந்த பன்றியை நீ பூமிக்கு போயிட்டு மக்கள் விவசாயம் பண்ண நிலங்களையும் மக்களையும் பாதுகாத்து நீ ஒரு காவல் தெய்வமா இருக்கணும் அப்படின்னு பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனால மக்கள் இன்னுமே காட்டுப்பன்றிக்கு பஞ்சுருளி என பெயர் சூட்டி இன்னுமே காவல் தெய்வமா வணங்கப்படுறாங்க. அதோட குளிகா தெய்வம் எப்படி நம்ம பூமிக்கு வந்துச்சுன்னா, சிவபெருமானுக்கு பார்வதி தேவியார் திருநீர் எடுத்துட்டு போறப்ப அதுல இருக்கிறத கல்லை எடுத்து சிவபெருமான் வீசப்பட்டதனால வீசப்பட்ட கல்லிலிருந்து குளிகா தெய்வம் பிறந்ததுன்னு சொல்றாங்க. பஞ்சுருளி தெய்வம் மக்களுக்கு நீதி வழங்குறதாகவும் குளிகா தெய்வம் எல்லையிலிருந்து எல்லை தெய்வமாக மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதாகவும் இன்னுமே நம்பப்படுது. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரே ஒரு லைக் போட்டுக்கோங்க.